செந்தில் பாலாஜிக்கு முடியல, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அரசு மருத்துவமனையில் புலம்பிக் கொண்டிருப்பேன். ஒன்னா சட்டம் ஒழுங்கு உண்மையும் அரசு அதிகாரிகள், முதலமைச்சர், அமைச்சர் யாராக இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் பிள்ளையை படிக்கணும். அப்படி இல்லை படிக்காமல் தனியார் பள்ளி கல்லூரியில் சேர்த்தா அவர் சம்பளம் இல்லவோ அது சரிவாதியை துண்டிச்சுட்டே இருக்கும். நீ கொள்படுத்த போய் எங்கே தேசத்தை அவமதிக்கிறாங்க. அரசு மருத்துவமனையில் தான் யாராக இருந்தாலும் படிக்கணும். உலகத்தரத்துக்கு தரத்தை உயர்த்தணும். தனியார் மருத்துவமனையில் கொடுக்குற தரத்தை இந்த அரசு கொடுக்க முடியல. அவ்வளவு தோல்விட்ட அரசு தமிழ்நாட்டு அரசு. அறத்தின் மடியின் நானே கொடுத்த தூய குடிநீரை நானே சேமித்து என் நாட்டு குடிகளுக்கு நானே தூய குடிநீரை கொடுப்பேன். கட்டணம் இல்லாமல் கொடுப்பேன், கட்டணம் இல்லாமல் தருவேன். எல்லா உயிர்களுக்கும் நீர் கிடைக்க வாய்ப்பை ஏற்படுத்திடுவேன். எந்த குடியும் யானை தண்ணி இல்லாமல் ஊருக்குள்ள வந்துச்சு, கரடி உள்ளே வந்துச்சு, புலி உள்ளே வந்துச்சு, அந்த நிலையெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்? நான் இயற்கையின் காதலன், இயற்கையின் மகன். எனக்கு தெரியும் என் தாய் பூமின்னு எனக்கு தெரியும். இந்த பைத்தியக்கார பயிலுக ஐயா கவிப்பேரர் சைவம் எழுதுகிற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலேயே இந்த மனுஷ பயிலுக மதிக்க மாட்டேங்கிறாங்க. காலுக்கு கீழே மிதி விடுறதுனாலேயே இந்த பூமி தாயின் அனுமதி இல்லை. உன்னை பெற்றவள் 10 மாதம்தான் வயிற்றுல சுமக்கிறா. அன்னையின் மடியிலிருந்து கீழே இறங்கி முதலடி எடுத்து வச்சு இல்லை, இவன் மடியில் தான் வச்சேன். உன் வாழ்நாளின் கடைசி நொடி வரை இந்த பூமி தாய் தான் உன்னை சுமக்கிறான். கடைசியாக செத்து போனவுடனே பெத்த தாய் கூட பணம்ன்றுவான். பணத்தை தன் வயிற்றுக்குள்ள மறுபடியும் வாங்கி கொள்பவள் இந்த பூமி தாய் தான். உதைந்தோ எரிந்தோ நீ சாம்பலாவதும் அவள் மடியில் தானே. ஆதலால் என் அன்பு சொந்தங்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு இந்த பூமியை